வணக்கம். நமது உயிர்கள் மீண்டும் மீண்டும் 4 கதிகளிலே பிறப்பதற்கு வினையே அடிப்படை காரணமாகும். வினைக்கு அடிப்படை பேராசையாகும். இந்த பேராசையை ஒழிக்கும் பொருட்டு மேருமந்திர புராணத்தில் வாமன முனிவர் மிக அழகான பாடல் ஒன்றை சொல்கிறார். பற்றினை பற்றினால் பற்றன பற்றினாரை பத்துதான் இடும்பை நீருட் பரியட்டம் தன்னையாக்கும். பற்றினை பற்றில்லாமை பற்றன பற்றினாரை பற்று விட்டு இடும்பை நீருட் பரியட்டம் ஒழிக்கும் கண்டீர். இங்கே பற்று என்றால் ஆசை என்று பொருள். அதே நேரத்திலே பற்று என்றால் உறுதியாக பற்றுதல் என்று பொருள். பரியட்டம் என்றால் இந்த உயிரானது 4 கதிகளிலே பிறந்து சுழலக்கூடியது என்று பொருள். பற்றினை ஆசையினை பற்றினால் ஆசையினால் பற்றன உறுதியாக பற்றினாரை பற்றியவர்களை பற்றுதான் அந்த ஆசைதான் பரியட்டம் தன்னையாக்கும். 4 கதிகளிலே சுழலக்கூடிய தன்மையாக்கும். பற்றினை ஆசையினை பற்றில்லாமை ஆசையில்லாமையை பற்றன பற்றினாரை உறுதியாக பற்றியவர்களை பற்று விட்டு அந்த ஆசையை விட்டு பரியட்டம் ஒழிக்கும் கண்டீர். அந்த 4 கதிகளிலே இந்த உயிர் பிறந்து சுழலக்கூடிய தன்மையை நீக்கும் என்பது இதன் பொருளாகும். பற்றினை பற்றினால் பற்றன பற்றினாரை பற்றுதான் இடும்பை நீருட் பரியட்டம் தன்னையாக்கும். பற்றினை பற்றில்லாமை பற்றன பற்றினாரை பற்று விட்டு இடும்பை நீருட் பரியட்டம் ஒழிக்கும் கண்டீர். எனவே நாம் பேராசையை ஒழிக்க வேண்டும் என்பது இதனுடைய கருத்தாகும். வணக்கம். அன்புடன் தஞ்சை சுகுமார்.